தாத்தா திவி கிட்ட கேட்பாங்க, இந்த வீட்டில் உனக்கு என்ன பண கஷ்டம், எதுக்கு சொந்த வீட்லயே திருடுற, இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்காக அந்த பணத்தை எடுத்த சொல்லுன்னு கேட்பாரு. அதுக்கு திவி, அது எதுக்கு உங்களுக்குன்னு கேட்பா. அதுக்கு தாத்தா, நீ திருடினதை நியாயப்படுத்த பாக்குறியா, என்ன காரணம்னு தெரியாம இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், எதுக்கு உனக்குன்னு கேட்குறியா அப்படிங்கிறாரு. அதுக்கு திவி, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன், அவங்க கிட்ட கேட்டா தரமாட்டாங்க, வேற வழி இல்லாம தான் எடுத்தேன்னு சொல்வா. அதுக்கு தாத்தா, வேற வழி இல்லைன்னா திருடுவியா, இது ரொம்ப தப்புன்னு சொல்வாரு. அதுக்கு திவி, ஆமா நான் திருடினேன், தப்பு தான், இங்க எல்லாம் சரியா இருக்கா, நீங்க சரியா இருக்கீங்களா, பிறந்த குழந்தைய யாருக்கும் தெரியாம ஆர்பனேஜ்ல விட்டு வந்தவர் தானே நீங்க பண்ணது சரியா, இங்க இருக்கிற எல்லாரும் தப்பு தானே பண்றீங்க, இப்போ நான் பண்றது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுதான்னு கேட்பா. அதுக்கு தாத்தா, அப்ப இருந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு திவி, ரீனாக்கு அவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது கூட நீங்க யாரும் ஏத்துக்கல தானே அப்படின்னு கேட்பா. அதுக்கு தாத்தா, இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியுற வயசு இல்லம்மான்னு சொல்வாரு. அதுக்கு திவி, உங்களுக்கு புரியுதா இல்லையா, எனக்கும் சித்துக்கும் எல்லாமே புரியுது, இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றதுன்னா சொல்லுங்க, உன்னை அடிப்பாங்க இல்ல திட்டுவாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவா. கதிர் ரீனா கிட்ட போயிட்டு, காலையில நான் கால் பண்ணேன், ஏன் எடுக்கலன்னு கேட்பான். அதுக்கு ரீனா, ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனாலதான் கால் அட்டன் பண்ணலன்னு சொல்வா. அதுக்கு கதிர் சொல்வான், நேற்று பார்ட்டியில டேட்க்கு போலாமான்னு கேட்டதுக்கு நீ ஓகே சொன்னல, எப்ப போலான்னு கேட்பான். அதுக்கு ரீனா, டேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்பா. அதுக்கு கதிர், நேற்று ஓகே சொன்னல, இப்போ என்ன ரீனான்னு கேட்பான். ரீனாக்கு ராக்கி சொன்னது ஞாபகம் வந்துடும், அர்ஜுனுக்கு இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. அப்புறம் ரீனா சொல்வா, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதோ வளரிட்டேன் சாரின்னு கேட்பா. அதுக்கு அவனும், நீ டேட்க்கு வரேன்னு சொல்லு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன்னு சொல்வான். அதுக்கு ரீனாவும், நைட் எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வா, அப்பாவும் கணேஷ் அங்கிளும் இருப்பாங்கன்னு சொல்வா. அதுக்கு அவனும், இது என்ன புது விதமான டேட்டா இருக்குது, ஃபஸ்ட்டு டேட்டில் யாராவது பேரண்ட்ஸை மீட் பண்ணுவாங்களான்னு கேட்பான். அதுக்கு ரீனா, நீ நினைக்கிற மாதிரியான டேட் இல்லை, எங்கள் வீட்டுக்கு வா, எல்லாரையும் மீட் பண்ண மாதிரி இருக்கும்லன்னு சொல்வா. அதுக்கு அவனும் ஓகே சொல்லிடுவான். ரீனா ஒரு பேஷண்ட்டை பார்க்க போவா. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டா, அப்பத்துலேருந்து அடி வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறா, என்னன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற நர்ஸும் டாக்டர் செக் பண்ணுவாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்கன்னு சொல்லுவாங்க. ரீனா, இப்போ எதுக்கு அவங்கள வெளியே அனுப்புறேன்னு கேட்பா. அதுக்கு அந்த நர்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்க டாக்டர்னு. ரீனாவும் செக் பண்ணி பார்த்துட்டு, பாப்பா உனக்கு என்னாச்சுன்னு கேட்பா. அதுக்கு அந்த பாப்பாவும், சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன், கீழே விழுந்துட்டான்னு சொல்லும். அதுக்கு ரீனா, உனக்கு எங்கேயாவது வலிக்குதான்னு கேட்பா. அதுக்கு அந்த குழந்தையும் உடம்பெல்லாம் வலிக்குதுக்கான்னு சொல்லும். அதுக்கு ரீனா, நான் இன்ஜெக்ஷன் போடுறேன், எல்லாம் சரியாயிடும்னு சொல்வா. ரீனா விஜய் கிட்ட சொல்வா, இன்னைக்கு ஒரு குழந்தைய அட்மிட் பண்ணியிருக்காங்க, சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு, 9 வயசு தான் ஆகுது, உடம்பு ஃபுல்லாக கீரலாக இருக்கு, அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்றா, அந்த பொண்ணுக்கு என்னமோ ஆயிருக்குன்ட்டு சொல்றா. அதுக்கு விஜய், அந்த குழந்தை ஏதாச்சும் சொல்லுச்சான்னு கேட்பான். அதுக்கு ரீனா, அந்த குழந்தையோ சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டேன்னு தான் சொல்லுது, அந்த குழந்தைக்கு ஒரு வேளை என்ன நடந்ததுன்னே தெரியாம இருக்கா, இல்லை அப்பா அம்மாவுக்கு பயந்துட்டு இப்படி சொல்றாளா, இல்லைன்னா தூங்கும் போது ஏதாவது நடந்திருக்குமான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு விஜய், நீயா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதன்னு சொல்வான். அதுக்கு ரீனா, எனக்கு அப்படிதான்ப்பா தோணுது, வலிக்கு மருந்து கொடுத்துருக்கேன், ஆனால் அது மட்டும் போதாது இல்லைன்னு சொல்வா. விஜய் சொல்வான், நமக்கு ப்ரூஃப் வேணும், அதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கணும், அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் சேஃபாக ஃபீல் பண்ணணும், அப்புறம் தான் நம்ம எதா இருந்தாலும் பண்ண முடியும்னு சொல்வான். அதுக்கு ரீனாவும், சரி நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போவா. ரீனா அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்வா, இது வெறும் சைக்கிள்லேருந்து கீழே விழுந்த அடி மாதிரி தெரியல, உடம்பு ஃபுல்லாக கீரலாக இருக்கு, அதுவும் இல்லாமல் அவளுக்கு ப்ளீடிங்காக இருக்கு, அவளை யாரோ அபியூஸ் பண்ணியிருக்காங்க, இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன், அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவளை ஃபஸ்ட்டு நம்ம சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்வா. அதுக்கு அவங்க பேரண்ட்ஸும், அவள் சைக்கிள்லேருந்து தான் கீழே விழுந்துட்டா, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா எங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீனா சொல்வா, என்ன நடந்ததுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம்ல, இல்லை பயந்துட்டு உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல, அவளுக்கு 9 வயசு தானே ஆகுதுன்னு கேட்பா. அதுக்கு அவங்க அம்மா, அவளுக்கு 9 வயசு தான் ஆகுது, அவளுக்கு எப்படி இப்படிலாம் ஆகும்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க அப்பா, என்ன டாக்டர் வேணும்ட்டே பேசுறீங்களா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குற வேலையை மட்டும் பாருங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், வேற ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்குறோன்னு சொல்வார். அதுக்கு ரீனா, ஒருவேளை அந்த குழந்தைக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக பார்த்துக்கோங்கன்னு சொல்வா. அதுக்கு அவங்க அப்பா, எங்கள் குழந்தைய எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் பாருங்கன்னு சொல்லிடுவார். ஆராதனா அந்த ட்ரக் பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ரதி வந்து என்ன அப்டேட்னு கேட்பாங்க. அதுக்கு ஆராதனா, என்ன சப்ஸ்டான்ஸ்ன்னு இன்னும் கண்டுபிடிக்கல, ஆனால் இவரோட கை கால் நகம் கலர் மாறிடுச்சு, இவரோட பாடி பார்ட்ஸ்க்கு பிளட் சர்க்குலேட் ஆகலை, அட்மிட் ஆகி 2 days ஆகுது, இன்னும் கான்சியஸ் வரல, இவர் ஏதோ ட்ரக் தான் எடுத்திருக்காரு, அது என்ன ட்ரக்னு தான் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்வா. அதுக்கு ரதி, நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்பா. ஆராதனா சொல்வாங்க, இப்போ ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு உங்ககிட்ட கேட்பேன், அது ஏன் எடுக்கணும்னு நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, அதை இப்போ நம்ம பண்ணலனா இவர் இறந்துருவாரு, இவர் எடுத்துருக்கிறது ஏதோ மெடிக்கல் ட்ரக், அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்வா. ரதியும் டெஸ்ட்டுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. ராகவ் மெடிசன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு பெயின் கில்லரில் ஏதோ ப்ராப்ளம்ன்றத கண்டுபிடிப்பான். ராகவ் அதை செக் பண்ணிட்டு, இது பேன் ட்ரக், இது எப்படி நீங்கள் சேல் பண்ணலான்னு கேட்பான். அதுக்கு அங்கே வேலை பார்க்குறவங்களும், இது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வாங்குறத தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லுவான். ஆராதனா எடுக்க சொன்ன டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கும். ஆராதனா ரதி கிட்ட சொல்வாங்க, நான் கெஸ் பண்ணது கரெக்டு தான்,
இது வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கிடைக்கக்கூடிய ட்ரக்னு சொல்வா. அதுக்கு ரதி அது எப்படி இவங்களுக்கு கிடைக்கும்னு கேட்பாங்க. அதுக்கு ஆராதனா ட்ரக் வேணும்னா எங்கே வேணாலும் இவங்களாம் சோர்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்வா. அதுக்கு ரதி டாக்டர் பேசுகிற மாதிரி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பேசுகிற மாதிரி இருக்குது, காலேஜில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல், சரி அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. அதுக்கு ஆராதனா நேச்சுரலாக ட்ரக்கை வெளியே ஏற்றணும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்வா. அதுக்கு ரதி நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட்க்கு சொல்லிடுங்கன்னு சொல்லுவாங்க. சிந்து ஆராதனா கிட்ட கேட்பா, அந்த லிஸ்ட்லேயே இல்லாத ட்ரக்கை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ட்ரக் மாஃபியாவுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பா. அதுக்கு ஆராதனா முழிப்பா. அதுக்கு சிந்து நான் விளையாட்டுக்கு கேட்டேன், நீங்கள் ஏன் சீரியஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்புறம் ஆராதனாக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போகும்.